உன்னை நீயே ஆசீர்வதிக்க கற்றுக்கொள். அப்ரஹாமிடம் தேவன், உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டுவிட்டு நான் காட்டும் தேசத்திற்கு போ என்று சொன்னபோது அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடன் சென்றார். ஒரு பெரிய ஜாதியின் தந்தையாக ஆசீர்வதிக்கப்பட்டார். பெருவெள்ளத்தினால் இந்த தேசத்தை அழிக்கப் போகிறேன், நீ ஒரு பேழையை கட்டு என்று நோவாவிடம் தேவன் சொன்னபோது அவனும் பேழையை கட்டினான். பெருவெள்ளம் வந்தது. அவனும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. அவன் மூலமாய் தேவன் மீண்டும் பூமியில் மனிதர்களை பலுகிப் பெருக செய்தார். தேவன் காட்டிய பாதையில் சோதனைகளை உதறித் தள்ளிவிட்டு முன்னேறிச் சென்ற யோசேப்பின் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் எகிப்து தேசத்தின் பெரிய அதிபதியாக நியமிக்கப்பட்டான். யோசுவா தேவ கட்டளையின்படி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின ஒரே காரணத்தினால்தான் அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தை சென்று சேர்ந்தார்கள். அரசன் கொடுத்த உணவை தவிர்த்து 3 வேளை தேவனை நோக்கி ஜெபிக்கும் பழக்கத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காமல் நேபுகாத்நேச்சர் ராஜாவின் கனவை விளக்க தேவனிடமிருந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டு தன் ஜனங்களின் பாவங்களுக்காக உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவனிடம் மன்றாடி தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரே காரணத்தினால் தானியேல் சிங்க குகைக்குள் போடப்பட்ட போது தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி வைத்தார். இறை சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்த ஒரே காரணத்தினால் மரியாள் உலக இரட்சகரை ஈன்றெடுத்தாள். இயேசுவின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வலை வீசிய போது பிரமிக்கத்தக்க அளவில் பேதுருவுக்கு தேவன் மீன்களை கொடுத்தார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது. உன் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டால் ஆசீர்வாதம் வரும். சாத்தானின் வார்த்தைகளை கேட்டால் சாபம் வரும். உன் மனதிலிருந்து குரல் கொடுக்கும் பரிசுத்த ஆவியின் குரலை கேட்டு நேர்மறையாக சிந்தித்து நேர்மறையாக பேசத் தொடங்கும் போது ஆசீர்வாதம் வரும். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் சாத்தானின் குரலை கேட்டு செயல்பட்டது போல நடந்து கொண்டால் மரணம் எனும் இருளை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்போம். நீதிமான் எப்போதும் நல்லவற்றை பேசுவான். நீ பேசுவது உனக்கும் கேட்பவர்களுக்கும் கிருபையை கொண்டு வர வேண்டும். அன்பு, நம்பிக்கை, ஆறுதல் தரும் வார்த்தைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கோபம், சாபம், அவமதிப்பு, காயப்படுத்தும் வார்த்தைகள் சாபத்தை கொண்டு வரும். எவனாகலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மார்க் 11:23 சொல்கிறது. நீ ஆசீர்வாதத்தை பேசினால் ஆசீர்வாதம் வந்து சேரும். எதிர்மறையாக சாபத்தை பேசினால் சாபம் உன்னை வந்து சேரும். நம்மை சுற்றி நிற்கும் தூதர்கள் நாம் என்ன சொன்னாலும் ஆம் இப்படியே அவளுக்கு ஆகட்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். வார்த்தையில் கவனம் தேவை. தேவ சித்தத்திலிருந்து நீ விலக வேண்டும். அவர் ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரக்கூடாது என்பதுதான் சாத்தானின் விருப்பம். பாவம், கீழ்ப்படியாமை, அவிசுவாசத்தை உனக்குள் கொண்டு வருவான். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர் சித்தம். நீ சாபத்தை நோக்கி நடக்கும் போது சாத்தான் அகமகிழ்வான். ஆசீர்வாதத்தின் பாதையில் நடக்கும் போது தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். ஆமென்.